ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு நம்ம ஜூடியோவில் இருக்க கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளிக்கு வந்து இன்னும் ஒரு சில நாட்களே தான் இருக்குது. இப்போ வந்து கரண்ட்டாக ஜூடியோவில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் டிஷர்ட்டில் வந்து இன்பில்ட்டாகவே உள்ள நமக்கு பேடட் ப்ரா வந்து வச்சுருக்காங்க. அதுவும் நல்ல குவாலிட்டியாகவே வந்து இருக்குது. ஸோ ஜூடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் ரேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கும். ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு 400, 500 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே வந்து சூப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கெலாம் வந்து கூட பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியிலலாம் போகிறோம், பிக்னிக்லாம் போகிறோம், அவுட் ஸ்டேஷன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லுக்காகவும் இருக்கணும், பட் பட்ஜெட்லேயும் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து இங்கே தான் வந்து மோஸ்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அது எந்த வெக்கேஷனாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் ட்ரிப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நாளைக்காவது நான் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். அப்போ தான் எனக்கு வந்து அது போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் டாப்ஸ் மட்டும் கிடையாது, குர்த்தீஸுமே வந்து வீடியோவில் பார்க்கலாம். குர்த்தீஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு 299, 399க்கே சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. அதுவும் 699, 799க்குலாம் தீபாவளி கலெக்ஷன்ஸ் சொல்கிற மாதிரி நல்லா ஒரு அந்த ஜிகு ஜிகு அந்த மாதிரியுமே வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி குழுக்கெலாம் வந்து வியர் பண்ணிப்போம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஓவர் கோட் கூட சொல்லலாம். ஆக்சுவலி என்னை விட என் பொண்ணு வந்து வீடியோவில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் வந்து காட்டுறதுக்கு அவ்வளோ எக்ஸைட் ஆகிறாங்க. நீ என்ன காட்டுற, நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லி ஒன்று ஒன்றா தேடி தேடி வர எடுத்துகிட்டு வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அலும்பெல்லாம் இப்போவே தாங்க முடியல. ஃப்யூச்சர் கான்டென்ட் கிரியேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, மேடம் ஃப்யூச்சர் பிளாகர் ஆகிறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அம்மா என்னோட ஃபேஷனாக வந்து ஐடியாலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் வியர் பண்ண தான் மாட்டாங்க. ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் ஏதாவது எடுத்தேன்னா வந்து இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸாம்மா, அது எடுமா, இது எடுமான்னு சொல்லி என்னையே கடையில் டார்ச்சர் பண்ணுவா. அந்த அம்மாவுக்கு இந்த வெஸ்டர்ன் வியர்லாம் வந்து பிடிக்கும். ஆனால் நான் போடணும், அவங்க போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்டாக க்ராப் டாப் சைஸஸ்லாம் வரும் டிஷர்ட்ஸை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்காகவே நம்ம கொஞ்சம் ஸ்லிம் ஆகணுமோ அப்படின்னு நினைக்கிற ஆட்களில் நானுமே ஒன்று. ஏன்னா நானுமே கொஞ்சம் சைஸ் தான். எனக்குமே அந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் போடணும்னு ஆசை தான். ஆனால் போட்டால் தப்ப தெரியுமே, அந்த ஃபீலிங் எனக்கும் இருக்குப்பா. அந்த கொடுமையை எப்படி வாயால் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குமே வந்து இருக்கும் இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது. ஸோ இதெல்லாமே வந்து நைட் வேர் கலெக்ஷன்ஸ். நைட் வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 699, 799 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நானுமே வந்து ஜூடியோவில் இந்த மாதிரி ஷார்ட் ட்ரவுசர்ஸ் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். வாங்கியே 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்து உழைக்குது. அதோட ப்ரைஸ் என்ன மிஞ்சி போனால் ஒரு 499 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும். 2 வருஷம் கலர் ஃபேட் அவுட்டே ஆகாமல் உழைச்சிட்ருக்கு. நானே வந்து ஷாக் ஆகிறேன். ஆனால் சீக்கிரம் கிழிஞ்சு தொலை, அடுத்தது அப்போ தானே வாங்க முடியுன்ற மாதிரி. வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷார்ட்ஸ் வியர் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் நமக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். ஒரு சில டைம் வந்து நம்ம நைட்டி வியர் பண்ணுற மாதிரி, ஒரு சில டைம் வந்து எனக்கு ஷார்ட்ஸ் வந்து ப்ரிஃபர். அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் மாற்றிட்டே இருக்கலாம் வீட்டில். ஸோ இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஒயிட்லேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஐ திங்க் ஒயிட் லவர்ஸ் வந்து நிறைய பேர் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, பேண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு லுக் இருக்க மாதிரியா எலாஸ்டிகேட்டட் வீட்டுக்கு போடுற மாதிரி. இது வீட்டுக்குன்னு கிடையாது, நம்ம வெளியிலையும் போட்டுக்கலாம். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸஸ்லேருந்து இங்கே எல்லாமே அவைலபிள். ஐ திங்க் XXL, XXL கூட வரைக்கும் வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம பார்க்குற இந்த டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக எல்லாமே 299 தான். ஸோ 299க்கே நமக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே நம்ம வீட்டுக்கும் போட்டுக்கலாம், இல்லை பிக்னிக் ஸ்பாட்டுக்குமே போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து வீட்டுக்கெலாம் போடுற பனியன்ஸ்லாம் மோஸ்ட்டாக அங்கே வாங்குறது தான். அவ்வளோ திக்காக இருக்கும் மெட்டீரியல் நமக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயே. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஃபேட் அவுட்டும் ஆகாது. நம்ம மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குர்த்தீஸ். இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு தீபாவளி வரப்போகுது. நிறைய பேர் வந்து குர்த்தீஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இங்கே வரலாம். இதோ பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 499க்கே நமக்கு வந்து அந்த தீபாவளி கலெக்ஷன் மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கு, ஜிகினா ஒர்க்கு, சமக்கி ஒர்க், இந்த மாதிரிலாம். ஜிகினானா கையில் தொட்டால் வந்துற மாதிரி கேட்காங்க, அந்த மாதிரி இல்லை. பட் நமக்கு அந்த லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குல்ல. ஸோ அதனால நான் ஜிகினா ஒர்க்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 499, 399, 599 இந்த மாதிரியே நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் நமக்கு அந்த ஆங்கர் சைட்லலாம் வந்து போனோம்னா 699, 799, 899 இந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் கிராண்டாக அழகாக வந்து இருக்குது.
ஸோ நார்மல் டாப்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நார்மல் டாப்ஸும் வச்சுருக்காங்க. பிளைன் டாப்ஸு, வெறும் காட்டனில் இருக்க மாதிரியான டாப்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் தான். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்காக இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் போகும்போது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கவே இல்லை. இப்போ தான் வந்திருக்கு. மேபி இன்னும் நமக்கு டைம் கிட்ட நெருங்க நெருங்க நிறைய கலெக்ஷன்ஸும் வரலாம். அதே மாதிரி பில்லிங் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று ½ அன் ஹவர் 1 ஹவர் கிட்ட இருக்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்து இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேரே வந்து அதுவும் வீக்கெண்ட்ஸ் நாங்கள் போனதுனால ஷாப்பிங்க்கு அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பில்லிங்க்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி போங்க. நைட் டைம் ஒரு 7:00 8:00லாம் போனீங்கன்னா பில்லிங் செக்ஷனே நம்ம நின்றுட்டுருக்கும் போது ½ அன் ஹவருக்கு அவ்வளோ பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மதியானம் டைம் போகலாம். ஃப்ரீயாக இருக்கும், டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாம். எஸ், நான் இன்றைக்கி மெயின் விஷயத்தையே வீடியோவில் சொல்லவே இல்லை இன்னும். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்க ஜூடியோ தான். ஸோ அந்த இடத்துல வேறு நமக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. வெறும் 2 வீலர் மட்டும் தான் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் ரோட் வந்து பிரேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களுமே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. 2 வீலருக்கு தாராளமாக நம்ம கீழே வந்து விட்டுக்கலாம். பேஸ்மெண்ட்டில் நிறையவே ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜீன் டைப்பு, டெனிம் டைப்பு எல்லாமே வந்து அவைலபிள் தான். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிட்ஸ் செக்ஷனில் வந்து இருக்கோம். பட் ஃபீமேல்ஸ்க்குமே வந்து அவைலபிள் தான். நீ மட்டும் வாங்கினா போதுமா, எனக்கும் வாங்கி தாமா அப்படின்னு சொல்லி என் பொண்ணு கூப்பிட்டதுனால நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் மென்ஸுக்குமே இருக்குது, கிட்ஸுக்குமே வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் போகும்பொழுது மென்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருந்தேன். ஆனால் இந்த தடவை வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, ஜென்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுவே நீங்கள் கோடம்பாக்கம்ல ஒரு பிரான்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து போனீங்கன்னா மென்ஸுக்கு எக்கச்சக்கமாக வந்து இருக்கும், லேடீஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இது டிபெண்ட்ஸ் ஆன் பிரான்ச்சுன்னு வந்து நினைக்கிறேன். ஆனால் இப்போ நமக்கு சீசன் டைம்னால எல்லா கடையிலுமே வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இறக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் வந்துருச்சா, போகலாமா, வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கலெக்ஷன்ஸ் நல்லாவே இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோலையுமே வந்து காட்டியிருக்கேன். நீங்கள் இப்போலேருந்து போக ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட்ஸை கூட வந்து போகலாம். இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தீபாவளி இறங்க இறங்க வந்து இன்னும் நமக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கிட்டே தான் இருப்பாங்க. அது எந்த ஷாப்பாக இருந்தாலுமே வந்து சரி. கிட்ஸுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கனால நான் கிட்ஸு அதை பற்றியும் சொல்கிறேன். கிட்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 200, 300 ரேஞ்சஸ்லேருந்தே வந்து பேண்ட்ஸு, அப்புறம் 149லேயே வந்து டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குது. பொண்ணுங்களுக்காக இருந்தாலும் சரி, பசங்களுக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா எனக்கு 2 கிட்ஸுமே இருக்காங்க. நான் 2 செக்ஷனுமே வந்து ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து போகணுன்னு நான் எதுவுமே எடுக்க மாட்டேன். என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு தடவை ஒரு ரவுண்ட் அடிச்சதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் ஃபைனல் பண்ணுவோம். ஓகே, இது நல்லாயிருக்கா, அது நல்லாயிருக்குன்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட்டு போனோன்னா ஒன்று கையில் எடுத்து வச்சுட்டோன்னா, அடுத்தது வந்து பார்க்கும்போது இதை விட இது நல்லாயிருக்கே, அதை விட இது நல்லாயிருக்கேன்ற மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன்லேயே இருக்கும். அதனால் போயிட்டு ஒரு தடவை பார்த்துட்டோன்னா, என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறமா மேடமே வந்து எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி கொடுத்துடலாம். மேடமுக்கு வந்து இந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் போடுறத விட டாப்ஸு, ட்ரௌசர்ஸு இதுதான் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதுதான் வந்து அந்த அம்மா ப்ளே ஏரியாலலாம் போட்டுட்டு போக முடியும். அதுக்காகவே மேடம் அதுதான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃப்ராக்ஸ்லாம் எடுத்து கொடுத்தோன்னா, "ஏன் மம்மி எனக்கு அது வேண்டாம் மம்மின்றவாங்க." நமக்கு கூட ஈஸியாக வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த குட்டீஸ்க்கு வாங்குறது தான் ஒரே தலைவலி. அதுவும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களே சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இது வாங்கலான்னு சொன்னால், அவங்க வேற ஒன்று கையில் எடுத்து வச்சுட்டு அது வாங்கலான்னுவாங்க. நான்லாம் சண்டைலாம் போடுறதில்ல. சரி உனக்கு ஓகேவா, அதே நீ வாங்கிக்கோன்னு நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டுடுறது. மேடம் ஷாப்பிங் போகிற குஷியில் வந்து பார்த்திங்கன்னா, செப்பலை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ செப்பல் இல்லாமல் கடைக்குள்ள நடந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக செப்பல் இருக்குன்னு நினச்சி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடியோக்குள்ளவே போனேன். ஆனால் நமக்கு தான் வந்து இருக்கே தவிர கிட்ஸுக்கு வந்து அங்கே இல்லை. நான் இதை வந்து யோசிச்சதே இல்லை. இது வரைக்கும் நான் கிட்ஸுக்கு வந்து வாங்கினது கிடையாது. சரி இவ்வளோ பெரிய கடை உள்ளே வச்சுருப்பாங்களே செப்பல்ஸ், ஷூஸ்லாம் நம்ம அங்கே போய் வாங்கி கொடுத்துலாம்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் மேலே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. எந்த கலெக்ஷன்ஸுமே இல்லை. ஷூவாக இருக்கட்டும், இல்லை செப்பல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. நமக்கு மட்டும்தான் வந்து இருக்குது. அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜூடியோவில் வந்து ஃபஸ்ட்டு டி நகர்லாம் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4, 5 பிரான்ச்சஸ் வந்து சென்னைக்குள்ளேயே வந்து இருக்கும். மேபி நான் கம்மியாக கூட சொல்லலாம். எனிவே நமக்கு என்ன வேணும்? நல்லா லுக்காக இருக்கணும், ஹைஃபையாக இருக்கணும், ஆனால் பட்ஜெட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, கண்டிப்பாக நம்ம வந்து கண்ணை மூடிட்டு ஜூடியோக்குள்ளே போகலாம். நிறைய பிராண்டட் ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ப்ரைஸ்லாம். பிராண்டட் மீன்ஸ் நல்லா ஒரு திக்கான ஒரு குவாலிட்டி இருக்கும், லுக்கெல்லாம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி நீங்களுமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கிட்ஸுக்கு வாங்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை அடல்ட்ஸ்க்கு வாங்கணும்னு நினச்சாலும் சரி, ஜூடியோ வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சனா பாண்டி. பை பாய்.